ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதைவிட மிக முக்கியமாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் கல்பத்தரு தின நல்வாழ்த்துக்கள். அவரது ஆசிர்வாதங்கள் நம் அனைவரையும் ரட்சிக்கட்டும். ஆங்கில புத்தாண்டில் அகிலத்திற்கே ஓர் ஆசிர்வாதம் கிடைத்த தினம். அது என்ன? ஜனவரி 1. ஆங்கில புத்தாண்டில் பலரும் இப்போதெல்லாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்த்துக்கள் வாட்ஸ்அப்பில் வந்து குவிகின்றன. ட்விட்டர், ஃபேஸ்புக், எங்கு பார்த்தாலும் வாழ்த்துமயமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்த்துக்களில் பொதுவாக 90% ஃபார்வேர்ட் செய்யப்படுவது தான், அதுவும் எந்திரகதியில். இது போன்ற வாழ்த்துக்களை பலரும் படிப்பதே இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஏன் படிக்க வேண்டும்? எல்லாமே எழுதியது யாரோ. இதயத்தில் இருந்து வரும் எண்ணங்களோ ஆசைகளோ வாழ்த்தோ இருப்பதாக தெரியவில்லை. புத்தாண்டு போன்ற ஒரு நன்னாளில் நமக்கு யாராவது நல்ல ஓர் ஆசிர்வாதம் தருவார்களா என்று ஏங்குகிறோம். அந்த ஆசிர்வாதத்தின் மூலம் நாம் அன்றாட வாழ்க்கை முதல் ஆன்மீக வாழ்க்கை வரை செம்மையாக வளர முடியுமா என்று தவிக்கிறோம், ஏங்குகிறோம். அந்த குறையை யாராவது நமக்கு தீர்த்து வைப்பாரா? இதோ நான் இருக்கிறேன் மகனே, மகளே என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நம் அனைவருக்கும் சிறப்பு ஆசிர்வாதம் தருகிறார் இந்த புத்தாண்டு நாளில். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஆசியை பெறத்தான் அல்லது சிறிதளவாவது பெற்று வருவதால் தான் ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள் ஜனவரி 1 ஆனந்தத்தில் திளைக்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் எங்கு ஆசி பொழிந்தாரோ அந்த இடத்தில், மேற்கு வங்காளத்தில் காசிப்பூர் என்ற இடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள், அவரை தரிசிக்கிறார்கள், அருள் பெறுகிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்று எவ்வாறு பக்தர்களை ஆசீர்வதித்தார்? அவரது ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அந்த ஆசி அப்போது அங்கிருந்த ஒரு சிலருக்கு மட்டும்தானா? அந்த அருளாசி பிற்காலத்தில் வந்த நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும் என்கிறது அவருடைய வரலாறு. ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள் லட்சக்கணக்கில் மேற்கு வங்காளத்தில் உள்ள காசிப்பூரில் நேற்று இரவிலிருந்து ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறார்கள். ஆண்டில் ஒரு முறை அந்த பக்தர்கள் இதோ இந்த அருளை ஆசியாக பெற்று செல்கிறார்கள். அந்த அருள் என்ன? கவனமாக கேளுங்கள். பக்தர்களே, அன்பர்களே, மக்களே, முதலில் ஆண்டவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் எதை பெற்றாலும் அது நன்றாகவே அமையும். மாறாக ஆண்டவனின் அருள் இல்லாமல் எதை பெற்றாலும் மனிதனுக்கு அது நன்கு அமைவதில்லை. நீங்கள் விரும்பிய எதை பெற வேண்டுமானாலும் கடவுளிடம் முதலில் வேண்டி அவரது அருளால் பெறுங்கள். முதலில் இறைவன், பிறகு உலகம். அதாவது முதலில் தெய்வ அருளை பெறுங்கள், பிறகு உலக காரியங்களில் ஈடுபடுங்கள் என்பது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டித் தந்த ஆன்மீகத்தின் சாரமான ஒரு முக்கியமான கருத்து. மூல முதல்வன் இறைவனாகிய 1 என்ற இலக்கத்தை போடுங்கள். பிறகு அந்த ஒன்றுடன் எவ்வளவு பூஜ்யங்கள் சேர்த்தாலும் பூஜ்யங்களுக்கும் மதிப்பு, 1 என்ற இறைவனுக்கும் மகிமை கூடும். அருள் நிறைந்த இந்த ஒரு செய்தியை ஆசியாக ஸ்ரீராமகிருஷ்ணர் அகிலத்திற்கு அறிவிக்க ஜனவரி 1 தேர்ந்தெடுத்தாரோ? மேற்கு வங்காளத்தில் உள்ள காசிப்பூர் தோட்ட வீட்டில் சிகிச்சைக்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். 1886 ஜனவரி 1 பிற்பகல் 3 மணி. தோட்டத்தில் சற்று உலாவி வர வெளியே வந்தார் குருதேவர். ஆங்காங்கிருந்த பக்தர்கள் ஓடி வந்து ஸ்ரீராமகிருஷ்ணரை சூழ்ந்து கொண்டு வணங்கினர். பிரேமை கண்ணீருடன் அவரை தரிசித்தனர். பிரபல நாடக ஆசிரியரும் தேர்ந்த பக்தருமான கிரீஷ் பாபுவிடம் ஸ்ரீராமகிருஷ்ணர், கிரீஷ், நான் ஓர் அவதார புருஷர் என்று நீ என்னை பற்றி எல்லோரிடமும் கூறி வருகிறாயே, அப்படி என்ன அதிசயத்தை என்னிடம் கண்டுவிட்டாய்? கூறு.
என்று கேட்டார். கிரீஷ் பாபு பலவிதமான பாவங்களை செய்த பிறகு பகவானிடம் அடைக்கலம் அடைந்தவர். பாவம் நீங்க பெற்று அருள் நிரம்ப பெற்றவர். அப்படிப்பட்ட கிரீஷ் பாபு குருதேவரின் திருமுன்பு மண்டியிட்டு கரம் கூப்பி, சுவாமி, நான் என்ன கூறுவேன்? இராமாயணம் தொகுத்த வால்மீகி முனிவரும் மகாபாரதம் யாத்த வியாச பகவானுமே யாருடைய பெருமையையும் மகிமையையும் கூற வார்த்தைகள் அற்று போனார்களோ அப்படிப்பட்டவரை பற்றி நான் என்ன கூற முடியும் சுவாமி என்றார் பக்தி கண்ணீருடன். அவ்வாறு கிரீஷ் பாபு கூறியதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலை அடைந்தார். மிகுந்த பக்தியுடன் கூறப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டதும் குருதேவர் அருள் சொரிய, இன்னும் நான் கூற என்ன உள்ளது? உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஆன்மீக விழிப்புணர்வு பெறுங்கள் என்று ஆசிர்வதித்தார். ஸ்ரீராமரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் விபீஷணனையும் அர்ஜுனனையும் நிமித்தமாக கொண்டு எல்லா காலத்து பக்தர்களுக்கும் ஆசிர்வாதமும் அபயமும் வழங்கினர். அருள் வழங்கிய போது ஸ்ரீராமரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் இருந்தது போன்ற அந்த ஆன்மீக பெருநிலையில் நிலைத்திருந்து தான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் ஆன்மீக விழிப்புணர்வு பெறுங்கள் என்று அன்று ஆசிர்வதித்தார். யார் ஸ்ரீராமராகவும் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் அவதரித்தாரோ அவரே இப்போது ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரே பலமுறை அந்த மாபெரும் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த அவதார நினைவூட்டலை தூண்டும் வகையில் கிரீஷ் பாபுவின் பக்தி அன்று அமைந்திருந்தது. அதனால்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் முந்தைய அவதாரங்களில் எவ்வாறு கல்பத்தருவாக விளங்கி அருளாசி வழங்கினாரோ அவ்வாறே ராமகிருஷ்ண அவதாரத்திலும் கல்பத்தருவாக மாறி அருள் சொரிந்தார். பரவச நிலையில் இருந்தவாறு ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளிய இந்த புனிதமான வார்த்தைகளை கேட்டு பக்தர்கள் ஆனந்த பெருக்குடன் அவர் திருமுன்பு வீழ்ந்து வணங்கினார்கள். ஒவ்வொருவரையும் குருதேவர் தொட்டு ஆசிர்வதித்தார். குருதேவரது தெய்வீக ஸ்பரிசத்தால் அன்று பக்தர்களின் மனங்களில் இருந்த பல வருடத்து சஞ்சலங்களும் கர்ம வினைகளும் நீங்கின. நிறைவேறாத ஆன்மீக ஆவல்கள் அனைத்தும் அவர்களுக்கு அன்று பூர்த்தியாயின. சிலருக்கு தங்களின் இஷ்ட தெய்வ தரிசனங்கள் கிடைத்தன. இறைவன் மட்டுமே சத்தியம் என்று ஒவ்வொருவருக்கும் அந்த ஆன்மீக ஸ்பரிசத்தால் பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது. 138 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகெங்கிலிருந்தும் வந்து திரண்டு ஒவ்வொரு புத்தாண்டிலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் எந்த குறையும் இன்றி நன்றாக இருங்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள், வாழ்க வளமுடன் என்றெல்லாம் பலரும் உங்களையும் வாழ்த்து இருப்பார்கள். நீங்களும் வாழ்த்து இருப்பீர்கள். அந்த வாழ்த்துச் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு புரிகின்றன. ஆனால் உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படட்டும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் என்ற கேள்வி பலருக்கும் அந்த கேள்வி வருகிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்பத்தரு ஆசியாக அன்று கூறியது பக்தர்களின் நன்மைக்கான மங்கள வாக்கியம் மட்டும் அல்ல. அது உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா சமயங்களின் பக்தர்களும், நான் மீண்டும் கூறுகிறேன், எல்லா சமயங்களின் பக்தர்களும், எல்லா கடவுளர்களையும் வணங்கும் எல்லா பக்தர்களும் நினைந்து நினைந்து உருக வேண்டிய மந்திர வாக்கியமும் ஆகும். மங்கள வாக்கியம் மட்டுமல்ல, மந்திர வாக்கியமும் என்பதை இந்த மாநிலம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணரின் இந்த ஆசியை அனுபவத்தில் புரிந்து கொண்டாலோ அல்லது உணர்வு ரீதியான அனுபவம் பெற்றாலோ குறைந்தபட்சம் நேர்மையாக எளிமையாக பக்தியுடன் நம்பினால் கூட பெரும் பயன் கிடைக்கும். இந்த உலகம் நமக்கு கற்றுத் தருவதெல்லாம் நாமே உடல், நாமே மனம்,
நாமே பெரிய ஆள், என்னை விட்டால் வேறு ஆளே இல்லை என்று நம்ப வைத்து நம்மை குறுகிய வட்டத்திற்குள் முடக்கி விடுகிறது. நமது உண்மையான இயல்பு தெய்வீகமானது. நாம் ஆன்மஸ்வரூபிகள். இந்த நமது மெய்யான இயல்பை தெய்வீக புருஷர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். ஆன்ம அறிவை அள்ளி அள்ளி வழங்குகிறார்கள். இந்த ஞானமும் போதமும் நமக்கு கிடைக்கும் போது நாம் நமது மேலான நிலையை ஆன்மீகத்தில் அடைகின்றோம். எங்கோ காட்டில் சுற்றி கொண்டிருந்தவன் உண்மையில் தான் காணாமல் போன இளவரசன் என்பதை புரிந்து கொண்டு இழந்த தனது ஆட்சியை பிடித்த கதைதான் உங்களுக்கு இப்போது நினைவிற்கு வரும். அந்த தெய்வீக நினைவூட்டலை புனிதமான சக்தியுடன் நமக்கு அருளியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். இப்படி அவதாரங்கள் அபயம் அளிக்கும் வாக்குறுதிகளை பல அருளி இருந்தாலும் தற்கால மனிதன் சென்றதையே எண்ணி சோகம் பிடித்து தெரிகின்றான். இருக்கும் சொர்க்கத்தை நழுவ விட்டுவிட்டு இவனாகவே நரகத்தை உருவாக்கி கொள்கின்றான். மகாகவி பாரதியார் இப்படிப்பட்ட மனிதர்களை பாவி என்று அழைக்கிறார். எப்பொழுதும் கவலையிலேயே இணங்கி நிற்பான் பாவி என்று வரையறை செய்கிறார். மன அழுத்தம், மன உளைச்சல், சம்சார பந்தம், பலவீனம், சோகம், மோகம் என்று ஏதோ சில பிரச்சனைகள் எல்லோரிடமும் இருக்கவே செய்யும். இவற்றை எதிர்கொள்ள நிரந்தர தீர்வு தர முடியாத வேறொரு சாதாரண மனிதனிடம் செல்வது சரியான பலன் அளிக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. மாறாக அருளாளர்களிடம் மற்றும் அவதார புருஷர்களிடம் பக்தி கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவர்கள் நம் சோகங்களை மட்டுமன்றி அவற்றின் மூல காரணங்களையும் நீக்கி நம்மை உயர் தெய்வீக வாழ்க்கை வாழ வைக்கின்றனர். சுவாமி விவேகானந்தர் நம்மிடம் இருக்கும் தடைகளை பற்றி பட்டியலிடுகிறார். நமக்கு தெய்வீக விழிப்புணர்வு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? சுவாமி விவேகானந்தர் கூறுவதை கேளுங்கள். கோட்: அளவுக்கு அதிகமான சோம்பல், அளவை மீறிய பலவீனம், ஆழ்ந்த மனவசியம் இவை நம் இனத்தின் மீது படிந்துள்ளது, படிந்த வண்ணமே உள்ளது. ஓ தற்கால இந்துக்களை, மனவசியத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழி உங்கள் சாஸ்திரங்களில் உள்ளது, அதை படியுங்கள். சுவாமி விவேகானந்தர் கூறிய இந்த விஷயத்தை சிறிது நேரம் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் தெய்வீகமானவர்கள் என்பதை உணரும் போது தூங்கிக் கொண்டிருக்கின்ற நமது ஆன்ம சக்தி விழித்தெழும். அதன் பின்னே என்ன நடக்கும் என்பதை சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகளிலே கவனியுங்களேன். அவர் கூறுகிறார், ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மையான இயல்பை போதியுங்கள். உறங்கும் ஆன்மாவை எழுப்புங்கள். அது எவ்வாறு விழித்தெழுகிறது என்பதை பாருங்கள். உறங்குகின்ற ஆன்மா மட்டும் விழித்தெழுந்து தன் உணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால் சக்தி வரும், பெருமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானதோ அவை அத்தனையும் வரும். இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் தமது தவத்தாலும் உரைகளாலும் தனி மனிதனுக்கு மட்டுமல்லாமல் நம் நாட்டிற்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இயேசு பிரானின் சிஷ்யை மேரி, அவர் தன் சகோதரர் லாசரஸை இழந்து மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானார். அவள் இயேசுவிடம் சென்று தன் துயரத்தை கொட்டி அழுதாள். தன் சகோதரனை உயிருடன் மீட்டுத்தர வேண்டும் என்று மன்றாடினாள். மேரியின் துயர் கண்டு மனம் உருகிய கருணையே உருவான இயேசுபிரான் லசாரஸின் சமாதிக்கு சென்றார். அவரின் உடலுக்கு முன்பு அழுதார். கண்ணீருடன் இரு கைகளையும் நீட்டி, எழுந்து வா லாசரஸ் என்றார். உடனே லாசரஸ் உயிர் பெற்று எழுந்து வந்தார் என்று பைபிள் கூறுகிறது. சுவாமி விவேகானந்தரின் வரலாற்றை எழுதிய நோபல் பரிசு பெற்ற ரொமாரோலா என்ற பிரெஞ்சு அறிஞர் கூறுகிறார், அன்று மகான் இயேசு லாசரஸுக்கு செய்தது போல் உறங்கிக் கொண்டிருந்த இந்தியாவை பார்த்து சுவாமி விவேகானந்தர், பாரதமே எழுந்திடு, விழித்திடு
என்றார். அதன் பிறகுதான் பாரதம் மெல்ல எழுந்தது. அரசியல் இயக்கங்கள் தோன்றின. தேசம் விடுதலை பெற்றது. இந்த ஆழ்ந்த பதிவை தவத்திரு சுவாமி ரங்கநாதானந்தர் தமது சொற்பொழிவில் இதை குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம்மை இறைவனின் பக்தனாக, தாசனாக கருதியவர். அவருக்கு தம்மை பற்றி பிறர் கூறும் குரு, பாபா, கர்த்தா ஆகிய வார்த்தைகள் பிடிப்பதில்லை. என்றாலும் அவர் ஒரு முறை தாமே அமி கர்மநாஷா என்று கூறினார். அதாவது நான் கர்ம பந்தங்களை வேறறுப்பவன் என்ற பொருளில் கூறினார். இந்த உத்தரவாதம் பகவத்கீதையில், பக்தனே, உன்னை நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கின்றேன், சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளின் வங்க மொழியாக்கம் போல் உள்ளது அல்லவா? மேலும் ஸ்ரீராமகிருஷ்ணரை கபால மோச்சனர், அதாவது தலையெழுத்தையே மாற்றி எழுத வல்லவர் என்றும் சுவாமி விவேகானந்தர் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் அருளிய ஆசீர்வாதம் நமக்கும் நற்கதியை நிச்சயமாக, சத்தியமாக வழங்கும். சாரமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு அளிக்கும் அபய வார்த்தை என்ன தெரியுமா? மனிதா, நீ உன் கர்ம வினைகளின் தாக்கத்தை, அதனுடைய வீரியத்தை மட்டும் பார்க்காதே, கடவுளின் கருணையை காண் என்பதுதான். ஸ்ரீராமகிருஷ்ணரின் இந்த அருளில் திட நம்பிக்கை கொள்ளாது பலரும் தங்களது பாவங்களையும் பலவீனங்களையும் பற்றி மட்டுமே எண்ணி மருகுகின்றனர். தாயினும் சாலப் பரிந்தூட்டும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருள் இருக்க நிம்மதியை தேடி, மகிழ்ச்சியை தேடி அங்கும் இங்கும் நாம் யாரும் அலைய வேண்டாம். தூசி தீயில் விழுந்தால் பொசுங்கும். அதை நாமே மெனக்கெட்டு கண்ணில் விழும்படி வைத்து கொண்டால் அது நம் கண்களை கலங்கடிக்கும். பாவச் சுமையை மனதில் நாமாகவே தக்க வைத்து கொண்டால் அது பெரும் துன்பம் தரும். பாவச் சுமைகளையும் பாவ நினைவுகளையும் வறுமையையும் பலவீனங்களையும் எவையெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தருகிறதோ அவற்றை இந்த கல்பத்தரு நன்னாளில் பகவானின் திருவடியில் இறக்கி வைத்து விடுங்கள். இறைவனின் கருணை முன்பு நம் குற்றங்கள் அனைத்தும் ஆண்டாளம்மா கூறுவது போல் தீயினில் தூசு ஆகிவிடும். மகாகவி பாரதியார் கூறுவது போல் பரிதி முன்பு பனித்துளி ஆகிவிடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்றும் நம்மிடையே நமக்கு தம்மையே தரும் கற்பகமாக விளங்குகிறார். அவரது கல்பத்தரு வாக்குறுதியை இறை பக்தி மற்றும் மக்கள் தொண்டின் மூலம் நாம் விரைவில் உணரலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற நித்திய கல்பத்தருவின் அடியில் இளைப்பாற எனக்கும் ஓர் இடத்தை அவரே எனக்கு தந்துள்ளார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு பக்தரும் உறுதியுடன் நிற்க வேண்டும். தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்பதே நமக்கு இந்த புத்தாண்டு செய்தியாக அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படட்டும் என்று அன்றைய பக்தர்களிடம் கூறிய பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்று நம்மிடமும் அதையே கூறி நம்மை ஆசிர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்குவோம். அந்த ஏக்கம் ஜன்ம ஜன்மாந்தரமாக தூங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆன்மாவை தட்டி எழுப்பும். அந்த இறை ஏக்கம் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ஊக்கத்தை பெருக்கும். அந்த ஏக்கமே நமது தொடர் பிரார்த்தனையாக இருக்கட்டும். இந்த பயிற்சியிலேயே நம் வாழ்க்கை செம்மையாகட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் கல்பத்தரு தின வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.